மை டியர் டிவைன் ஃபெமினைன்ஸ், இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, வூண்டட் ஃபெமினைன் அண்டு டிவைன் ஃபெமினைன்ஸ் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, அன்ஹீல்டான ஃபெமினைன்ஸ் வந்துட்டு எப்படி டிவைன் ஃபெமினைனாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறத பற்றி. ஸோ அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிகாஸ் we are in ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அண்டு இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது, நமக்கு ஒரு அவேர்னஸே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ இது நம்ம என்ன லைஃப்பில் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம உண்மை அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு நார்மலாக வாழ்ந்துட்டு இருப்போம். பட் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆனதுக்கப்புறம், லைஃப் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே புரிய வரும். நம்ம பாடி கிடையாது, நம்ம சோல். அண்ட் இன்னர் சைல்டு மூண்டு பேட்டர்ன்ஸ் இதை பற்றி எல்லாமே தெரிய வரும். அண்டு ஸோ இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே ஒரு புரிதல் ஏற்படும். அண்டு மோஸ்ட்லி ஃபெமினைன்ஸ்லாம் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கவங்க ரொம்ப ஒரு கார்மிக்கான ஒரு ஃபேமிலியில் பிறக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு அவங்க நிறையா சைல்ட்ஹுட் ட்ராமாஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் இப்படி இருக்குமான்னா தெரியல. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ட்ராமாஸ் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும். சில பேர்த்துக்கு நிறையா ஹீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில பேர்த்துக்கு கம்மியாகவே ஹீல் பண்ணால் ஓகே அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கர்மா இருக்கும். ஸோ வூண்டடாக ஃபெமினைன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்தது, அந்த என்விரான்மெண்ட், அவங்களுக்கு நடந்த ட்ராமாஸ், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்டு ஸோ வூண்டட் ஃபெமினைன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப அன்வொர்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. லவ்வுக்கு ஒர்த்தே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்டு உண்மையாலுமே அவங்க எல்லாத்துக்குமே அன்வொர்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே ரொம்ப ஒரு காமனான வூண்ட் எல்லாத்துக்குமே. தே ஃபீல் அன்வொர்த்தி. எதுக்காக இருந்தாலும் ஓகே, தான் அழகாக இல்லைன்னு நினைக்கிறது, ட்வின் ஃப்ளேமோட லவ்வுக்கு ஒர்த் இல்லாமல் ஃபீல் பண்ணுறது, இல்லைன்னா நான் லவ் பண்ணுறதுக்கே ஒர்த் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பிலீஃப் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனோட வெளிப்பாடாக எப்படியெல்லாம் நடந்துக்குவாங்க அப்படின்னா, டிவைன் மேஸ்குலினை ஓவராக சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அண்டு வேறு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓவர் கிவிங் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ ஈக்குவலாக ரெசிப்ரோக்ரேட் ஆகிற வேண்டிய ரிலேஷன்ஷிப்பில் ஓவர் கிவிங் பண்ணுறது, இட்ஸ் லைக் ஒன் சைட் லவ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறது இந்த ஒரு பிலீஃபோட காரணம்தான் அதுக்கு ரீசன், ஓவர் கிவிங் பண்ணிகிட்ருக்கிறது. அண்டு இப்போது ஒருத்தவங்க நம்மளை ரொம்ப கம்மியாக ட்ரீட் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி வி ஆர் ஒர்த்தி ஃபார் லவ். பட் ஒருத்தங்க நம்மளை ரொம்ப கம்மியாக ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லைன்னா ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவங்க அப்படி ட்ரீட் பண்ணாலும் ஓகே அப்படின்ட்டு சகிச்சுக்கிட்டு அந்த இடத்துலே ஸ்டே பண்ணி இருக்கிறது. ஸோ அங்கே கூட நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த ஒரு லவ்வை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதே மாதிரியான சுச்சுவேஷனில் அப்படியே ஸ்டே பண்ணி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதுவுமே என்ன அப்படின்னா வூண்டடான ஒரு பிஹேவியர் தான். ஸோ பீப்புள் ப்ளீஸிங்காக இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ ரொம்ப ப்ளீஸ் பண்ணுறது இந்த மாதிரியும் இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி வூண்டட் ஃபெமினைன்ஸ் எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் எமோஷன்ஸை ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, வராது. எப்படின்னா அழ வேண்டிய நேரத்தில் அழ மாட்டாங்க,
கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்பட மாட்டாங்க. அண்டு வந்து அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களோட நீட் என்ன, அதை பற்றி எல்லாமே வந்துட்டு வாயவே திறக்க மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியாது எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இப்படி இருந்தாலுமே வந்து அது ஒரு வூண்டடான பிஹேவியர். வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ட்வின் ஃப்ளேமுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒர்த்தே இல்லைன்னு நினச்சிக்குவாங்க. என் ட்வின் வந்து பிகாஸ் நேச்சுரலாகவே வந்துட்டு நீங்கள் ட்வின்னுக்கு வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் பேரு. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, என் ட்வின் ஃப்ளேமுக்கு வந்துட்டு நான் ஒர்த்தே இல்லை, அவங்களாம் பயங்கரம், நான் எங்கே போய் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்களே கம்மியாக எடை போட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு வூண்டடான பிஹேவியர். அண்டு வேறு என்ன சொல்கிறது, ஸோ இப்படி தான் இருக்குது. அண்டு பவுண்ட்ரிஸ் செட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட நீட்ஸை வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்துட்டு ப்ராப்பராக பவுண்ட்ரி செட் பண்ணணும். நம்ம யாராக இருந்தாலுமே வந்து ஓவர் கிவிங் பண்ணக்கூடாது. யாருக்குமே ஓவர் கிவிங் ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் போயிட்டு ரொம்ப ஓவராக கிவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் பார்த்தா அவங்களுக்கு யாருமே ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அண்டு வந்துட்டு ஓவர் கிவிங் பண்ணுறது, வேறு என்ன சொல்கிறது, அவங்களோட நீட்ஸை வந்துட்டு அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து வூண்டடாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நீட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். ஸோ அதை வந்து பண்ணாமல் மற்றவங்களுக்காக போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. இல்லைனா அவங்க ஏதாச்சும் கூப்பிட்டா போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு ஒரு வூண்டடான பிஹேவியர் தான். ஸோ இப்படி இதெல்லாமே வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஏற்பட்ட ஒரு ட்ராமா, ஒரு பிலீஃபு, இதிலேருந்து உருவாகக்கூடிய ஒரு வூண்டு தான். ஸோ இதெல்லாமே ஹீல் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் டிவைன் ஃபெமினைனாக. ஸோ டிவைன் ஃபெமினைனாக இருக்கவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தே நோ அவங்களோட ஒர்த்து வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து நான் ஒரு ஒர்த்தியான பர்சன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒர்த்துக்கு கம்மியாக எதையுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இப்போ யாராவது வந்து அவங்கள ரொம்ப கம்மியாக ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. பிகாஸ் வந்து அவங்க எனர்ஜி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க எமோஷன்ஸை ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இப்போ அழ வேண்டிய நேரத்தில் அழுவாங்க, கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்படுவாங்க. அண்ட் வந்து என்னென்னா அவங்களோட நீட்ஸை வந்துட்டு ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க நீட் என்ன, அதில் வந்துட்டு ஒரு அவேர்னஸோடு இருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு அவங்க மற்றவங்கக்கிட்டையும் ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இருக்கும். அண்ட் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள பற்றி ஒரு இன்செக்யூரிட்டியே இருக்காது. அவங்க பாடி, அவுட்டர் லுக், அப்பியரன்ஸ், இந்த மாதிரியான ஒரு இன்செக்யூரிட்டியெல்லாம் இருக்காது. அவங்க வந்து அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்க. எப்படியா இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்கள அட்மையர் பண்ணி அவங்களையே அவங்க ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருந்தாலுமே வந்து அவங்க வந்து ஹீல்டு ஃபெமினைன்ஸ் தான். அண்ட் வந்து எப்படி சொல்கிறது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப பண்ணுவாங்க, பவுண்ட்ரிஸ் கரெக்டாக செட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட நீட்ஸ்க்கு தான் ப்ரையாரிட்டிஸ் கொடுப்பாங்க. யாரையும் ப்ளீஸ் பண்ண மாட்டாங்க.
ஸோ அவங்க ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. பட் அதே சமயத்தில் வந்து பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதான். ஸோ வந்துட்டு ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. ஸோ அப்படியே கிடையாது. தே கைண்டு சாஃப்டாக இருப்பாங்க. பட் வந்து அவங்களோட நீடு பவுண்ட்ரிஸ் அப்படின்னு வரும்போது அதில் கரெக்டாக இருந்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டிவைன் ஃபெமினைன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டானது. ஸோ இப்படி தான் வந்துட்டு டிவைன் ஃபெமினைன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட ஒர்த்து தெரியும். ஸோ அவங்க தே டோன்ட் அக்செப்ட் எனி கைண்ட் ஆஃப் பேட் பிஹேவியர்ஸ் அண்டு பவுண்ட்ரிஸ் கரெக்டாக செட் பண்ணுவாங்க. அவங்கள அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தான் இருப்பாங்க டிவைன் ஃபெமினைன்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.